இருங்க பாத்துக்கலாம். எஸ்ஐ சார். பகவான் சார் சொல்லுங்க. அந்த குழந்தைங்க காணாம போல சார். என்னோட ஆளுங்க தான் கடத்தினாங்க. அவங்க கேக்குறதுக்கு நாதி இல்லாதவங்க. ஆனா அவங்க உடம்புல இருக்கிற உறுப்புகள் இருக்குல்ல, அதுக்கு விலை மதிப்பு இருக்கு சார். சின்ன பசங்க மிஸ்ஸிங் கேஸ் சார். எல்லாருமே அனாதை பசங்க சார். ஹியூமன் ரைட்ஸ்க்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா மேனேஜ் பண்றது கஷ்டம்னு சொல்றியா? இங்க பாரு, காத்துலயே பிறந்து காத்துலயே வளர்ந்தவங்க. அவங்கள கேக்குறதுக்கு இங்க யார் இருக்காங்கன்னு சொல்லு. இப்ப உன் பொண்டாட்டி உனக்கு போன் பண்ணுவா, அவகிட்ட என்னன்னு கேளு. ஜானகி சொல்லு. யாரோ வீட்டுக்கு வந்து 20 லட்சம் கொடுத்துட்டு போனாங்க. யாருன்னு கேட்டா சொல்லாமலே போயிட்டாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். பணம் பத்திரம் சார். இந்த கேஸே இல்லாம நீ பண்ணிட்டேன்னா உனக்கு 20 லட்சம். இல்லனா சின்சியாரிட்டி பக்கம் தான் போவேன்னு சொன்னா போயிடுவேன். சார் நான் பாத்துக்கிறேன் சார். சார் என்னாச்சு சார்? இங்க பாருங்க, நீங்க இங்கேயே இந்த விஷயத்த மறந்துடுறது நல்லது சார். அப்ப அந்த சின்ன பசங்க அவங்க இங்க இருந்த மாதிரி எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லையே. 2 days பேக் தான் நான் இங்க வந்து பார்த்துட்டு போனேன் சார். 1 இயரா அவங்க எங்க தான் இருக்காங்க? அவங்க இங்க இருந்தாங்கன்றதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கா? இல்ல அவங்கள யாராவது இங்க இருந்து கூப்பிட்டு போனதா நீங்களா அது பாத்தீங்களா? பாவம் சின்ன பசங்க சார். நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஆதாரம் இல்லாம நான் எதுவும் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்க, அப்புறம் யோசிக்கலாம். வாங்க வாங்க, வண்டி எடுங்க. என்ன தம்பி, என் ஆளுங்களை அடிச்சு அந்த வீடியோவை வச்சு என்னையே மாட்டி விடலாம் நினைச்சல்ல? பாவம் பச்சை குழந்தைங்க சார். அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவங்கள விட்டுருங்க சார். நான் எடுத்த வீடியோ இதுல இருக்கு. அவங்கள மட்டும் விட்டுருங்க சார். எங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லுவாரு. கத்தி இருக்குல்ல, கத்தியால காய்கறியை வெட்டினா அதுக்கு மதிப்பே இல்ல. அதே கத்தியால கழுத்தை வெட்டினா கும்பிடுவாங்க. அதனால நீ எதுவும் நினைச்சுக்காத தம்பி. என் வழியில வர்றவங்கள கொல்லாம விட்டதில்ல. மும்பை